வணக்கம். டிசம்பர் 9, 2024 கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். காலையில ஒரு 8:30 மணி இருக்கும். ஒரு பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன்ல அவங்களுடைய 10 வயசு பேரன் கருப்பசாமி, பாட்டி அம்மா வேலைக்கு கிளம்பிட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் வீட்டில் இருக்க போறேன், ஸோ சீக்கிரம் வாங்க அப்படின்னு தன்னுடைய செல்ல குரல்ல அந்த பாட்டியை கூப்பிடுறான். பாட்டியோ சரி நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு அவனுக்கு பாய் சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. தன்னுடைய பேரை கருப்பசாமி சில நாட்களாகவே அம்மை நோயால பாதிக்கப்பட்டதுனாலையும் இப்போ அவன் வீட்டுல தனியா இருக்கிறதுனாலையும் அவனை பார்க்கறதுக்காக அவன் பாட்டி போறாங்க. ஆனா அங்க போய் பார்க்கும்போது தன்னுடைய பேரை அங்க இல்லை. தன்னுடைய பேரை எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு தனக்கு விளையாட்டு காட்டுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி தேடி பார்க்கறாங்க. ஆனா பேரன்கிட்ட இருந்து எந்த குரலும் வரல. உடனடியா அக்கம் பக்கத்துக்கிட்ட விசாரிச்சு பார்க்கறாங்க. அவங்களுக்கும் இதை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியல. உடனடியா அக்கம் பக்கத்தினரும் பாட்டியும் அப்புறம் கருப்பசாமியோட பேரண்ட்ஸும் சேர்ந்து ஊரு மொத்தம் தேடி பார்க்கறாங்க. ஆனா கருப்பசாமியை கண்டுபிடிக்க முடியல. உடனடியா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ்காரங்க பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பக்கம் கருப்பசாமி வந்ததா எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த தெருவுக்குள்ள முக்கியமா கருப்பசாமியோட வீட்டை சுத்தி உள்ள இடத்துல தான் அவன் இருக்கணும் அப்படின்ற கோணத்துல அந்த ஏரியா ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. போலீஸ்காரங்களுடைய தேடல்ல சரியா ஒத்துழைக்கல அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் சலசலக்குறாங்க. பட் இருந்தாலும் போலீஸும் மக்களும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி கண்டுபிடிக்கப்பட தன்னுடைய மகனை 20 மணி நேரத்துக்கு மேல காணல அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மறுநாள் கிட்டத்தட்ட அதிகாலை 5:30 மணி இருக்கும். கருப்பசாமியுடைய வீட்டுக்கு 2 வீடு தள்ளி ஒரு வீட்டுடைய மொட்டை மாடியில கருப்பசாமி கண்டுபிடிக்கப்படுறான். ஆனா அவனுடைய உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லை. உடனடியா ஒரு ஆட்டோவை பிடிச்சி கருப்பசாமியை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா கருப்பசாமி இறந்து பல மணி நேரம் ஆச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. நேத்து வரைக்கும் ரத்தமும் சதயமா ஓடி விளையாடிக்கிட்டு இருந்த நம்முடைய பையன் இப்போ உயிரோட இல்லை அப்படின்றத நினைச்சு அவருடைய பேரண்ட்ஸ் கத்தி அழுறாங்க. அப்படி கருப்பசாமிக்கு என்னதான் நடந்துச்சு, கருப்பசாமியை கொலை பண்ணது யாரு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் பிளாக்லிஸ்ட். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் ஊர்ல வாழ்ந்துட்டு வரவங்க தான் கார்த்திக் முருகன் மற்றும் பாலசுந்தரி தம்பதிகள். இவங்களுக்கு 12 வயதான மணிகண்டன் அப்படிங்கிற பையனும் 10 வயதான கருப்பசாமி அப்படிங்கிற பையனும் இருக்காங்க. டிசம்பர் 9 அன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்றதுனால கார்த்திக் முருகன் காலையிலே கட்டிட வேலைக்கு கிளம்பி போறாங்க. அவருடைய மனைவி அதாவது கருப்பசாமியுடைய அம்மா தன்னுடைய மூத்த பையன் மணிகண்டனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ண அப்புறமா தன்னுடைய இளைய மகன் அதாவது கருப்பசாமி இவன் 2-3 நாளா அம்மை நோயால பாதிக்கப்பட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறதுனால இவனை வீட்லயே விட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவனை பாத்துக்கிறதுக்காகத்தான் அவன் மூலமாவே அவன் பாட்டிக்கு ஃபோன் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோல சொன்ன எல்லா விஷயமும் நடக்குது. கருப்பசாமியுடைய உடலை அவங்க ஊர் பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டிலேயே நல்லடக்கம் பண்றாங்க. இதுக்கப்புறமா கருப்பசாமியுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து போலீஸ்காரங்க கிட்ட கொலையாளியை நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட சூசைட் பண்ணிப்போம் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஏற்கனவே கருப்பசாமியை தேடும் போது போலீஸ்காரங்க சரியா ஒத்துழைக்கல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனாலயும் இப்போ கருப்பசாமியோட பேரண்ட்ஸ் வலியுறுத்துறதுனாலையும் போலீஸுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ இப்போதான் இந்த கேஸை கொஞ்சம் சீரியஸா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பி ஜான் ஆல்பர்ட்டுடைய தலைமையில 2 ஏஎஸ்பி 4 டிஎஸ்பின்னு மொத்தம் 10 தனிப்படை அமைச்சு இந்த கொலையாளியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கருப்பசாமி காணாம போறதுக்கு முன்னாடி அவன் கழுத்துல 1.5 பவுனுக்கு ஒரு செயினும் 1 கிராமுக்கு கையில ஒரு மோதிரமும் இருந்தது அப்படின்னும் அவன் பிணமா கண்டெடுக்கப்படும் பொழுது அந்த 2மே அவனுடைய உடம்புல இல்லை அப்படின்றதுனால இது ஒரு நகை திருட்டுக்காக நடந்திருக்கலாம் அப்படின்ற கோணத்துல விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. திருட்டு போனது அவன் கழுத்துல இருக்கிற நகைகள்,
கருப்பசாமி பிணமா கண்டுபிடிக்கப்பட்டது 2 வீட்டுக்கு அப்புறம் தான். ஸோ கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ல இருக்கிற யாராச்சும் ஒரு ஆளா தான் இருக்கும் அப்படின்ற கோணத்துல போலீஸ் அந்த ஏரியால இருக்கிற ஒவ்வொரு மக்களா தனிப்பட்ட முறையில விசாரிக்கிறாங்க. ஆண் பெண் பார்க்காம எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப துருவி விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுடைய விசாரணையே மக்களுக்கு பெரிய தொந்தரவா போகுது. ஏற்கனவே தான் ஏரியால உள்ள ஒரு குழந்தை காணாம போச்சு அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கிறாங்க. கருப்பசாமி உயிரோட இருக்கும்போது அவங்க கிட்ட பேசின அந்த அழகான பேச்சு, அவருடைய அந்த கியூட்டான நடை ஒவ்வொன்றுமே நினைச்சு அந்த ஏரியா மக்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரங்க வேற விசாரணை அப்படிங்கிற பேர்ல டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னும் எல்லாத்துக்கும் மேல குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்றதுனாலயும் அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க, சாலை மறியல் பண்றாங்க. ஆனா இந்த நேரத்துல கருப்பசாமியுடைய அம்மாவோ தன்னுடைய பையன் தொலைந்து போன வருத்தத்திலையும் யாரை சந்தேகப்படுறதுன்னு தெரியாத குழப்பத்திலையும் எப்படியாச்சும் கொலையாளியை கண்டுபிடிங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட கத்தி அழுறாங்க. இவ்வளவு நாளா நம்ம கூட ரத்தமும் சதையுமா விளையாடிக்கிட்டு இருந்த நம்முடைய தம்பி இப்போ நம்ம கூட உயிரோட இல்லை அப்படின்றத நினைச்சு கருப்பசாமியோடைய அண்ணன் மணிகண்டன் ரொம்பவே வருத்தப்படுறான். இப்போ கருப்பசாமி இறந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகுது. மக்களுக்கு கோபம் கொந்தளிக்குது. எதிர்கட்சிக்காரங்க அறிக்கை மேல அறிக்கை விட்டு போலீஸை கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் கருப்பசாமியோடைய அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியில வருது. அந்த ரிப்போர்ட்ல கருப்பசாமி மூச்சு அடைக்கப்பட்டு இறந்திருக்கான் அப்படின்னும் அவனுடைய வாய், உதடு மற்றும் அவனுடைய ஆசன வாயில காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. எல்லாத்துக்கும் மேல அந்த பச்சை ஆண் குழந்தை ஒரு காம கொடூர ஆண் மூலமா பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ கொலைகாரன் கண்டிப்பா இந்த ஊரா இருக்கணும், அதுவும் ஒரு ஆணா இருக்கணும். முக்கியமா அவன் ஒரு ஓரின சேர்க்கையா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த ஊர்ல ஓரின சேர்க்கை யாரு அப்படின்ற கோணத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல பேர்கிட்ட விசாரிக்கும் போது எல்லாருமே கை காட்டுனது ஒரே நபர் தான், அது கருப்பசாமி. சிறுவன் கருப்பசாமி கிடையாது, அதே ஊர்ல இருக்கிற ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி சிறுவன் கருப்பசாமி காணாம போகும்போது ஊர்ல இருக்கிற எல்லாரும் போலீஸும் சேர்ந்து தேடினாங்க இல்லையா, அப்பவும் இவங்க கூடயே தேடுறது மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் பிணமா கண்டுபிடிக்கப்படும் பொழுது இவருடைய ஆட்டோல தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். பிள்ளையும் கிள்ளிக்கிட்டு தொட்டுல ஆட்டுற கதையா அந்த குழந்தைய கொலை பண்ணிக்கிட்டு அந்த அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே அவங்க கூடயே இருந்திருக்கான். இப்போ சிறுவன் கருப்பசாமியுடைய உடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டிஎன்ஏவையும் இந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமியுடைய டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. பக்காவா மேட்ச் ஆகுது. ஸோ அறிவியல் பூர்வமா இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க இவன்கிட்ட போலீஸ்காரங்களுடைய ஸ்பெஷல் சைலையே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்தது சொல்றான். 10 வயதான சிறுவன் கருப்பசாமி தனியா இருக்கும்போது அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சதாகவும், பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனை கூட்டிக்கிட்டு வெளியில போனதாகவும், அதுக்கப்புறமா அவனுடைய அந்த பாலியல் விளையாட்டை அந்த பச்சை குழந்தைகிட்ட ஆரம்பிச்சதாகவும் சொல்றான். இதுக்கப்புறமா நடந்த கொடூர சம்பவம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சிறுவன் கருப்பசாமி இறந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய நகையை நாம எடுத்துக்கிட்டா போலீஸ் அவனை இது ஒரு திருட்டுக்காக நடந்த கொலை அப்படின்ற கோணத்துல தான் விசாரிப்பாங்க. ஸோ நாம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான் அந்த கொடூர மிருகம். ஆனா அவனுக்கு அட்டாப்சி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு, அதுல எப்படி குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியாம போயிருக்கு. ஸோ இவனுடைய கொலை உறுதி செய்யப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறமா நான் அப்டேட் பண்றேன். இந்த விஷயத்தை பத்தி எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குட் டச் பேட் டச் மாதிரியான விஷயங்கள்
பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு முக்கியமான உதாரணம். ஒருவேளை அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆட்டோ டிரைவர் ஏதாச்சும் அவனை பண்ணும்போது அவன் கத்திருப்பான், இல்லை சம்திங் ஏதாச்சும் பண்ணி தப்பிக்க முயற்சி பண்ணியிருப்பான். ஆனால் அதே நேரத்தில் சில மிருகங்கிட்ட மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை. மாடர்ன் டே மாடர்ன் செக்ஸ்ன்னு நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு 4 பேர் கொடியை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த கேஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பிளாக்லிஸ்ட்.